ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கசூரி மெத்தி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த மசாலாம் போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட பியூரியட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு அதை மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். கேஷ்யூ, வெள்ளை எள்ளு, கசகசா இது 3த்தையும் ஊற போட்டுருங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், 2 மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அது லைட்டாக வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமனை ஸ்வைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஊற வச்சிருந்த எள்ளு, கசகசா, கேஷ்யூத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அதில் போட்டுட்டிங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கார்னிஷிங்க்கு மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குயிக்காக ரெடி ஆகிடும்.